ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பீயிங் மங்கவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடு யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், இல்லைன்னா புரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும்? ஹீரோவும் தெரசாவும் அந்த ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மாட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ளோரில் ஒரு மலை மாடி ஹீரோவையும் தெரசாவையும் துரத்திட்டு வரும்போது ஹீரோ அவங்கள தசை திருப்பிட்டு ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டு, நான் மலை மாட்டை தசை திருப்புறேன், நீ போயிட்டு மற்றவங்கள பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ மலை மாட்டை தசை திருப்புறதுக்காக போயிடுறான். நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக மலைமாட்டை திசை திருப்பினாலும் ஹீரோ ஐஸ் ஆஃப் குளுட்டோனி அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணதுனால இந்த ஃப்ளோருக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கார்டு ஹீரோவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு. ஹீரோ அதை ரெஃப்யூஸ் பண்ணதுனால ஹீரோவுக்கு ஒரு கர்ஸையும் போட்டு விட்டுருப்பாரு. இந்த கர்ஸ்னால டீமன்ஸுக்கு ஹீரோவுக்கு ஒரு லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஹீரோஸ் ஆகுற வரைக்குமே. ஸோ அந்த இடத்த கட் பண்ணிட்டான். தெரசா மற்ற பிளேயர்ஸை காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதே நேரத்தில் ஹீரோவும் அந்த ஃபாலோவர்ஸ்கிட்ட மாட்டி மலைமாடு ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதுல இருந்தா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸில் ஒரு ஜெயில காட்டுறாங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஃப்ளோருக்கே நான் வந்திருக்க மாட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வருத்தப்பட்டு இருக்கும் போதே அங்க ஒரு ஃபாலோவர் வந்துட்டு, கொய்யால வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் உனக்கு நரகத்தன் கண்ணு முன்னாடி காட்டுவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு மிரட்டுறான். அந்த இடத்துக்கு அந்த கல்ட்டோடைய லீடரும் பக்கத்துலேயே வில்லன் குரூப்போடைய லீடரும் வந்துடுறாங்க. இந்தோடனே அந்த திட்டிகிட்டு இருந்தவன் ஒதுங்கி போயிடுறான். நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்குற ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான். என்னது இது, இவன் உடம்புலேருந்து வர மானாவை பார்த்தா ஹியூமன் மாதிரி தான் தெரியுது, ஆனால் எப்படி 5th ஃப்ளோர் பாஸ் பக்கத்தில் நிற்கிறான், ஒரு வேளை டீமன் ஹியூமனாக இருப்பானோன்னு சொல்லிட்டு ஹீரோ ஐஸ் ஆஃப் குளுட்டோனி ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்க்குறான். பட் ஹீரோவால் அவனுடைய ஸ்டாட்டை பார்க்க முடியல. ஏன்னா அவன்கிட்ட ஹை லெவல் மென்டல் பேரியர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கிறதுனால அவனுடைய ஸ்டாட்டை யாராலையும் பார்க்க முடியாது. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோ அடைச்ச இந்த ஒரு விஷயத்த நான் அந்த ஃப்ளோர் பாஸுக்கு எதிராக தான் பயன்படுத்தணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ இவனுக்கு பயன்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்பின் வீலில் சுற்றி ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை உடைக்கிறான். உடைச்ச உடனே ஹீரோடைய ஸ்டாட் டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரவரியாக ஹீரோடைய பவர் டபுள் மடங்கு ஆனதுனால இப்போ அந்த மென்டல் பேரியரை தாண்டி ஹீரோவால் ஐஸ் ஆஃப் குளுட்டோனி ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும். ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்குறான். ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய லெவல் 38. கிளாஸ் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் தி ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இது என்ன கிளாஸ்ன்னு தெரியல. பட் இந்த கிளாஸ் நைட் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் டீமன் ஹியூமன் சேர்ந்தவனாக தான் இருக்கணும், ஆனால் பாஸ் பக்கத்துலேயே நிற்கிறான்னா எனக்கு தெரிஞ்சு டீமன் ஹியூமன்ஸில் இவன் ஒரு பிக் ஷாட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரிய வருது. அந்த டைம் அவங்கிட்ட இருக்கிற அந்த மென்டல் பேரியர் இருக்கும் இல்லையா, அது மேலே ஹீரோவுக்கு ஆர்வம் வருது. இந்த ஒரு ஸ்கில் எனக்கு இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை காப்பி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனுக்கு காப்பி குஸ்டிக்கான அந்த டாஸ்க்கு வந்துடுது. அதை பார்த்துட்டு அடச்ச, இந்த மாதிரிலாம் இந்த டவர் சிஸ்டம் எனக்கு டாஸ்க்கு கொடுத்தா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது, நீங்கள் ஏதாச்சும் பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்ட்டு இந்த வில்லன் குரூப் லீடர் கேட்கும்போது, என் உடம்புல இருக்க டார்க்னஸ் என்னால் கட்டுப்படுத்த முடியலன்ட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த கேட்டுட்டு, ஏய் நீ உண்மைதான் சொல்கிறியா, நீ தேடி வந்த பர்சன் இதுதானா இல்லை வேறு மாற்றி சொல்லிட்டியான்ட்டு அந்த ஃப்ளோர் லீடர் கேட்கும்போது, இல்லை இவன் தான்னு அவன் சொல்கிறான். நீ இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு உனக்கு தெரியுதா, நீ ஒரு சாக்ரிஃபைஸராக இப்போ நீ இங்கே இருக்க, எப்போ வேணாலும் உனக்கு மரணத்தை பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோவும், இந்த மாதிரி ஒரு ஆளை உன்னால இங்க கூண்டுல அடைச்சு போட முடியுமா, அது உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதோ ஒரு ட்ரம்ப் கார்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை உங்களை இங்க எதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா, பிளேனே இல்லாமலாம் கிடையாது, உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம், உங்களை கொன்று ரத்தத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம், நீ இதுலேருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லு, உனக்கு அதுக்காக இந்த கீயை தரேன், இங்கேருந்து நீ தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். என்ன கீயான்னு மனசில் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு கீயெல்லாம் வேணாம், உன்னுடைய உண்மையான பேரை சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி இவன் இப்போ தான் சாவ போகிறவன் தானேன்னு சொல்லிட்டு, என்னுடைய பேர்
ஹார்சிங் வேல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உண்மையான பேரை சொல்கிறான். சொன்ன உடனே ஹீரோவுடைய டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ ஹீரோ அவன்கிட்ட க்ரேஸியாக பேசணும், அவனுடைய உண்மையான பேரை வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு சிஸ்டம் கண்டிஷன் கொடுத்துருக்க போல. ஹீரோ க்ரேஸியாக பேசி அவங்கிட்ட இருந்து பேரை வாங்கிட்டான். வாங்கின உடனே வந்த உடனே ஹீரோ அவன்கிட்ட இருந்து மென்டல் பேரியர் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை காப்பி பண்ணிக்கிறான். அந்த ஸ்கில் வந்து ஒரு எஸ் ரேங்க் ஸ்கில். இந்த ஸ்கில் என்ன பண்ணுன்னா ஒருத்தவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதே சமயத்தில் வெளியே இருந்து யாராவது ஹீரோடைய ஸ்டேட்டஸ் பிளேட்டை செக் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஸ்கில் தடுக்கும். மென்டல் அட்டாக் ஏதாவது ஏற்பட்டாலும் இந்த ஒரு ஸ்கில் ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டம் சொல்லுது. சரி, இப்போ உன்னுடைய டர்ன், உன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும் நல்லா இதை கிடைக்கும், நான் ஒரே ஒரு டைம் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு காட்டல. சரி, என் ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை தூக்கி போட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அதை ஹீரோவும் பார்க்குறான். ஹீரோ அந்த கீயை தொடலை, பட் பின்னாடி இருந்த ஒரு பிளேயர் வந்துட்டு அந்த கீயை எடுத்துட்டு திறக்கலான்னு போகிறான். நம்ம ஹீரோ மல்லாக்க அடிச்சு போட்டு படுத்துடுறான். என்னடா இங்கே கீ ஹோலே இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போன பிளேயரும் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ மல்லாக்க படுத்திக்கிட்டு ஆமாம் என்ன தெரசாவும் சிக்கிருக்கணுமே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதே மாதிரி ஒரு லிவரை திறந்து அந்த கூண்டோடைய கேட்டை திறந்து தாசாவை உள்ள தள்ளி கதவை சாத்துறாங்க. ஆக்சுவலி இது லிவர் மூலயமா ஆப்ரேட் பண்ணுறது போல். அது தெரியாமல் அங்கே ஒருத்தன் கீயை போட்டு ஓப்பன் பண்ணுறதா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உள்ளே வந்து விழுந்தோடனே அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லப்பா, இவ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவளாக இருக்கா, கிட்டத்தட்ட 20 பேர்த்த போட்டு தள்ளியிருக்கா, இவ நம்ம காடுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு சாக்ரிஃபைஸராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. இதே டைமிங்கில் தெரசாவும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு பொண்ணை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹேய், உன்னை காப்பாற்ற போய் தாண்டி நாங்கள் இந்த நிலைமையில இருக்கோம்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தெரசாவும் ஹே என்ன பண்ணுற நிப்பாடுன்னு சொல்லிட்டு அவளை தடுத்து நிப்பாடுறா. எதுக்காக? இவளை காப்பாற்ற போய் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம், இவ இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே, இவளை காப்பாற்ற போய் நம்ம இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு இருக்கும் போதே அப்பதான் நமக்கு தெரிய வருது இந்த ஒரு பொண்ணு இந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். ஸோ அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இவளால் தான் இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்கோம், இதுக்கு காரணமே இவதான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிளேயர்ஸ், ஃபீமேல் பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணை அடிக்க வரும்போது அடிக்க போன கையை நம்ம தெரசா தடுத்து நிப்பாட்டுறாங்க. முறைச்ச அடுத்த நிமிஷமே அப்படியே வாயை மூடிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவ பயத்துல எதுவுமே சொல்ல மாட்டாங்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் யாருமே உன்னை ஹேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரசா சொன்ன உடனே என்னோட பேர் ஆண்ட்ரியான்ட்டு அவ சொல்றா. இதை கேட்டு என்ன ஒரு அழகான பேரு, என்னோட பேர் தெரசான்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அப்போதான் அந்த பொண்ணுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ளோர்லேயே ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜுக்கு இந்த கல்ட்டு மக்கள் போயிட்டு நீங்கள் எல்லாருமே உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் வில்லேஜ் எல்லாருமே உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு அப்பா அம்மா இல்லாத ஆண்ட்ரியா அப்படிங்கிற இந்த பொண்ணை அவங்க கூட அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க. அதுக்கு கூட வந்துகிட்டு இருக்கும் போது தான் நம்ம தெரசாவை மீட் பண்ணி தெரசா காப்பாற்ற ட்ரை பண்ணி மாட்டி இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம் தெரசாவும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்னதான் இவ ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருந்தாலும் கூட மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் இவளும்னு சொல்லிட்டு தெரசா யோசிக்கிறாங்க. அந்த டைம் வெளியே இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்ல ஒருத்தன் டேய் அந்த செல்ல இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வா, அப்படி கூட்டிட்டு வரலன்னா மொத்த ஜெயிலையுமே கூட்டிட்டு வந்துருன்னு சொல்றான். அவனுமே அங்க போயிட்டு அந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண உடனே அங்க இருக்கிற பிளேயர்ஸ் பொண்ணு பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு அச்சோ இல்ல நாளா போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு இங்க இருக்கிற ஒரு பிளேயர் ஆண்ட்ரியாவை பார்த்துட்டு ஏய் நீ ஒரு ஹியூமன் தானே, நீ போ, நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸுமே அந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணை வெளியே துரத்துறதுக்காக எல்லாருமே ட்ரை பண்றாங்க. தெரசாவும் இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டு போகும்போது பின்னாடி இருக்க அந்த ஃபாலோவர் வாவ் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காட்சியை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஆனால் இதே விஷயத்த நம்ம ஹீரோவுடைய செல்லில் சொல்லும்போது எப்பா நான் வரேன் வாலண்டியராக நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது பின்னாடி இருக்க 2 பேரும் ஆமாம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுலேருந்தும் ஒவ்வொரு ஆளை வரிசையாக லைனாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு இருக்கும்போது கீழே பார்க்குறான். கீழே வந்து தண்ணி போகிற மாதிரி ஒரு வசதி இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்த ஒரு டேப்லெட்டை போடுறான். என்ன ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோவர் திரும்பி பார்க்கும்போது ஹீரோ கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். அவ்வளோதான் சரி ஒன்றும் இல்லை போலான்னு சொல்லிட்டு அவனும் முன்னோக்கி போகும்போது எப்படியும் என் பிளான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தெரசா கன்ஃபார்மாக ஜெயிலில் மாட்டியிருப்பா. எனக்கு தெரிஞ்ச அவளுடைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பின்னாடி தான் மற்ற உயிர் தான் போகணும். அதனால அவள் தான் வாலண்டியராக முன்னோக்கி வருவா. என்னுடைய பிளான் ஃபுல்லாகவே நார்மலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஹிடன் குவிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஹிடன் குவிஸ்ட்ல என்ன போட்டிருக்குன்னா இந்த மக்கள் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே பில்லன்னு எடுத்துக்கலாம். அவங்கள எல்லாத்தையும் போட்டுத்தல உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாயிண்ட் 0.1% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. வாவ், நான் சும்மாவே கதகளி ஆடுவேன், இதில் பாயிண்ட்டை வேற இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லத்தனமாக சிரிக்கிறான். எல்லா ஃபாலோவர்ஸும் சேர்ந்து லார்ட் க்ளோரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அரீனாவுக்குள்ள ஒரு தூண் பில்லராக இருக்கு. அதில் எல்லாத்தையுமே மனுஷங்களை தான் கட்டி போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக அந்த மலை மாடு அங்கே சுற்றியில் வச்சுட்டு ரெடியாக இருக்கான். அடுத்த சாக்ரிஃபைஸ் கூட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஹீரோடைய டீமை காட்டுறாங்க. ஹீரோ கூட இருப்பாங்க சில பேர். அவங்க எல்லாத்தையும் கத்தி கம்பெல்லாம் வச்சு மிரட்டி அரீனாக்குள்ளே போக வைக்கிறாங்க. கட்டெல்லாம் ஊற்றுட்டு அங்கே ஹீரோ போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அங்கே இருக்கிற ஒரு ஃபாலோவர்ஸ் அந்த சாக்ரிஃபைசிங் நடக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஃபாலோவர்ஸ், நீங்கள் எல்லாருமே நம்ம காடுக்கு நடக்கக்கூடிய இந்த சாக்ரிஃபைஸிங்காக வந்திருக்கீங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே பயத்தில் நடுங்கிறதுனால நம்மளுடைய கடவுளுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பொண்ணு பயமே இல்லாமல் ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இந்த பொண்ணை நம்ம கடைசியாக கொள்ளுவோம்னு சொல்லிட்டு இந்த ஃபாலோவரும் சொல்லிகிட்டு இருக்கான். இது கேட்டு ஹீரோ கொய்யால உங்களை எல்லாத்தையும் கொன்று என்னுடைய ஸ்டேட்டஸ் பிளேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5th ஃப்ளோரை கிளியர் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த புக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃப்ளோரோடைய மாஸ்டரோடைய கண்ணிலேருந்து 10 நிமிஷம் தப்பிக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம ஹீரோவால் எல்லா பவரையும் யூஸ் பண்ண முடியும். ஹீரோனுடைய ஃபயர் எலிமெண்ட் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் டைரெக்டாக போயிட்டு அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் போய் விழுது. அங்கே ஹீரோ போட்ட மாத்திரையில் போய் அந்த டேப்லெட் மேலே ஃபயர் பட்டோடனே அந்த அரேனாவுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த இடத்துல தான் அந்த மலைமாடும் இருப்பான். ஹீரோ அதோடு இல்லாமல் அவங்களுடைய ஃபயர் டொர்னேடோவெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இது எப்படி சாத்தியம், இந்த ஃப்ளோரில் எப்படி நம்ம கடவுளையும் மீறி பவரை யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஷாக்கில் இருக்கும்போது ஹீரோனுடைய டிராகர் எடுத்து கரெக்டாக நம்ம தெரசாவை கட்டி வச்சிட்டு இருந்த அந்த செயினை நோக்கி தூக்கி போடுறான். அந்த செயினை வெட்டிட்டு நம்ம தெரசா கீழே விழுறாங்க. கரெக்டாக போய் ஹீரோ கேப்சர் பண்ணிக்கிறான். கேப்சர் பண்ணிட்டு நாடி துடிப்பை ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். ஹீரோ உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு தெரசாவை கீழே வச்சுட்டு சரி இப்போ என்னுடைய பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஹீரோ வில்லத்தனமாக சிரிக்கிறான். சிரித்த உடனே அவன்கிட்ட ஒரு ரெட் கலர் அது ஒரு டேப்லெட் இருக்கும் இல்லையா, அதை வாயில் போட்டு கடிக்கிறான். கடிச்ச உடனே அந்த டேப்லெட்டுடைய பவர் யூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ ஒரு பெசக்கர் மோடுக்கு போக ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புலேருந்து ஏகப்பட்ட பிளாக் கலர் ஸ்மோக் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு என்னது அது கருப்பு கலர் ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோவர்ஸ்லாம் ஷாக்கில் இருக்கும்போது ஹீரோ நியூக்ளியர் ஃபிஸ்டோடைய தாத்தா கொடுத்துருப்பாருங்க இல்லையா, அந்த சோடை வெளியே எடுத்துட்டு ஆரம்பிக்கலாமா, வாள்களின் கலரை ஆக்டிவேட் ஆகட்டும்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.